தேங்க்யூ. சைலண்டாக ஏஞ்சி ஓடுறது தான் நல்லது எனக்கு இப்போ. ஏன்னா எல்லாருமே வந்து நீங்கள் உங்களை விட்டுட்டு இந்த நாடகத்தை தான் பேசுகிறீங்க. உங்களை அப்படியே கம்ப்ளீட்டாக நீங்கள் யார், இப்போ வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் இருக்கீங்க, சோஷியாலஜிஸ்ட் இருக்கீங்க, டாக்டர்ஸ் எல்லாம் ஒரு ஒவ்வொரு ப்ரொஃபஷனில் வந்துட்டு ஒரு எக்ஸ்பர்ட்ஸை வந்து அது எல்லாத்தையும் சுத்தமாக மறந்துட்டு சுத்தமாக கம்ப்ளீட்டாக ஜஸ்ட் எங்கேயோ திடீர்னு வந்து ஒரு ப்ளே வந்து ஆக்ட் பண்ணிட்டு போயிட்டு அதை பற்றியான ஒப்பீனியன் சொல்லிட்டு போன மாதிரி தான் ஜஸ்ட் இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன். அது மாதிரி தான் இருக்குது இந்த இதுக்கு. பட் ப்ளே வந்து நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, இது வந்து டிமாண்டட் ப்ளே. இது டிமாண்டட் ப்ளே அப்படின்னாக்கா, நான் தொடர்ந்து வந்து 33 இயர்ஸாக நான் ஒர்க் பண்ணுறேன், ப்ளே இருக்கிறேன். ப்ளே எழுதிட்டு என்னுடைய ப்ளே எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி தான், கொஞ்சம் கிறிஸ்பாக தான், இதாக தான் இருக்கும். அந்த இதெல்லாம் போகும். அது பழைய கதையெல்லாம் பெரிய பிரதாபம்லாம் பேச வேண்டியதில்லை. இதை பற்றி பேசணும் அப்படின்னாக்கா, இட் டிமாண்டட் மீ. இது வந்து என்னை டிமாண்ட் பண்ணுது. ஸோ கணேசா, என் இப்போதைக்கு ஒரு ப்ளே வேணும் உனக்கு, அது வந்து இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரியே இது பண்ண அப்படிங்கிறது. அந்த விதத்தில் தான் நான் தொடர்ந்து இந்த வாட்டர் ப்ராஜெக்ட்லாம் செஞ்சிட்ருக்கேன். ஸ்கூலில் பசங்களுக்கு மேக் சயின்ஸ்லாம் கொஞ்சம் செஞ்சிட்ருந்தேன். ஏம்பலம் சம்மந்தமாக அங்கே இருக்கிற பாண்டெலாம் வச்சுட்டு நான் பண்ணி அதில் கொஞ்சம் ஒரு நல்ல இது பண்ணுவோம். இப்போது ஒரு சயின்ஸ் ப்ராஜெக்ட் வந்து ஆய்வுக்குளம் சம்மந்தமாக எடுக்கு. அது அது வந்து பசங்களுக்கு செய்கிறதுக்கான ஒரு ஸ்கிரிப்ட். அதான் ஃபஸ்ட்டு ஒரு 8 பேஜஸ் வந்திருக்கும் உங்களுக்கு. சும்மா அதை வந்து ஒரு லைட்டான ஒரு இதுதான், ஒரு 8 பேஜஸ் வந்ததுன்னா பசங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கலாம், போகலாம் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவுட்லைன். இந்த ஸ்கிரிப்ட் பொறுத்தவரையும் பார்த்தானாக்கா ஒரு பெர்ஃபார்மிங் ஸ்கிரிப்ட். இது வந்து ஒரு ஒரு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ரீடபிலிட்டிக்கு வந்து படித்து அனுபவித்து அந்த அந்த மாதிரியான ஒரு ப்ளே இல்லை. அது படித்தா செய்யலாம். இந்த ப்ளேயை வந்து நீங்கள் படிச்சுன்னா இட் கிவ்ஸ் யூ ஹவு டு டூ த ப்ளே, ஹவு டு பெர்ஃபார்ம் த ப்ளே. உங்களுக்கு நீங்கள் எங்கே வரணும், என்ன செய்யணும், எப்போ வரணும், எப்போ போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இந்த இதை வந்து அந்த ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான பெர்ஃபார்மிங் ஸ்கிரிப்ட் இது. அதனால தான் சொல்கிறாங்க பிரேக் பண்ணி இருக்கணும்ன்ட்டு. பட் உள்ளுக்குள்ளே ஒரு இது என்ன அப்படின்னாக்கா, இதை வந்து ஒரு கல்ட்டு மாதிரி மாற்றிடணும். இந்த ப்ளே வந்து ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் உள்ள தோணுன ஒரு இது. இனி ஒரு ப்ளே வந்து எடுத்தோம்னாக்கா அது வந்து மிக மிக கான்க்ரீட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இந்த இது இருக்குல்ல. அப்போது இந்த தொடர்ந்து வாட்டர் சம்மந்தமாக ஒர்க் பண்ணி மனசுக்குள்ளேயே இருந்தக்கூடிய கேள்விலாம் இருக்குல்ல, அந்த கேள்வி எல்லாமே தொடர்ந்து அதை வந்து இந்த ஆய்வு மூலமாக வெளிப்படுத்துறதுக்கு சின்ன சின்ன லைனுக்குள்ளே இருக்க மடித்து எழுதுனது தான் அது. அதனால தான் வார்த்தைகள் பார்த்தாங்கனாக்கா கொஞ்சம் செறிவாகவும் கொஞ்சம் நெருக்கமாகவும் கொஞ்சம் அழுத்தமாகவும் இருக்கிறதுக்கான காரணங்கள் இருக்குது. இதில் புரியாதுங்கிறது ஒரு பெரிய விஷயம்தான் கிடையாது. அதை அலசி கரைச்சி நீங்கள் வந்து ஒரு வேணும்னா அண்டாவில் கரைச்சிக்கலாம், இல்லைன்னா டம்ளரில் கரைச்சிக்கலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் கான்சன்ட்ரேஷன். உங்களுக்கு தேவைக்கு தகுந்தாப்புல நம்ம எடுத்துக்கலாம். என் பிள்ளைய வந்து ஒரு யானையை பார்த்துட்டு இந்த காதை பார்த்துட்டு இப்படி, காலை பார்த்துட்டு இப்படி, வாழை பார்த்துட்டு இப்படின்ட்டு போவாங்கல்ல, அதே மாதிரி தான் இந்த பிள்ளையை வந்து எப்படி வேணாலும் போடலாம். இந்த பிள்ளையை ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஃபில்மாக எடுக்கலாம். இந்த பிள்ளையை வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஃபில்மாக எடுக்கலாம். ஒரு காகத்தை ஓட்டி ஆரம்பித்து கடைசியில் காகத்தை அதனுடைய இறகெல்லாம் உதிர்த்துட்டு உடம்புல ஒரு இறகு கூட இல்லாமல் ஒரு சவக்கடங்கு மேலே நீக்கக்கூடிய காகத்தில் நின்று அப்படியே ஒரு துளி தண்ணி அப்படியே காஞ்சி கீழே இறங்குற மாதிரி ஃபில்மை முடிக்கலாம். அவ்வளோ ஒரு 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 இன்டென்ஸான ஒரு இமேஜ் வந்து இதுக்குள்ளே இருக்குது. ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனாக்கா இட் வில் பி எ பூம் ஃபார் இந்த தண்ணியை பற்றியான ஒரு இதுக்கு கொடுக்கறதுக்கு அவ்வளோ இன்டென்சிட்டி இது கொடுக்கலாம். இது 3 காலமும் வரும். இது வந்து ஹிஸ்டாரிக்கல்லாம் வந்து போகிறதா இருக்கும், கலோனியல் காலமாக இருக்கட்டும். கலோனியெல்லாம் நெருக்கமாக இருக்குது, கொஞ்சம் நெருக்கமாக. ஏன்னா தெருவில் பேரை பார்க்குறோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் கலோனியலாக இருக்கும். அடுத்ததுக்கு வந்து இப்போ கான்டெம்பரரியாக இருக்கக்கூடிய நம்ம ஒரு ஊர் உள்ள தெருவெலாம் இருந்த காணை வச்சு பார்த்து எடுத்துக்கிற அந்த ஒரு இதெல்லாம் இருக்குல்ல, இதை பேஸ் பண்ண ஒரு ப்ளே தான் அப்படிங்கிற வச்சுங்களேன். அதே மாதிரி ஆக்டர்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரீடம்ங்கிறது யாருக்கும் கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தோம்னா அந்த பிளே வந்து கண்டிப்பாக வந்து யாருக்குமே பிடிக்காம பார்த்தோன்னே ஓடுற மாதிரியான ஒரு பிளேயாக இருக்கும். யாராவது ஒருத்தவங்க வந்து இப்போ உட்காந்துட்டு உங்களை பிளே வந்து ஃபஸ்ட்டு முத்திரப்பழத்தில் அந்த ப்ளே பண்ணும்போது, சார் இது என்ன சார் கொஞ்சம் இடத்த மாற்றிக்கலாமா, இளங்கோடிகளில் போய்க்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி சார் கேட்டாங்க. ஏன்னாக்கா அங்கே ஆடியன்ஸ் வருவாங்க. இல்லை, இங்கே வந்து பார்த்துட்டு போகிற ஆடியன்ஸு கூட அவன் ஒரு பிளேயை கிரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். அவனுக்கு ஒரு சவுண்டும் ஒரு காட்சியும் ஒரு கவனமும் ஒரு இல்லை. எல்லாருமே அறிவாளியாக தான். நம்ம வந்து ஒருத்தவங்க வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி இவர் இதை தான் சொல்ல வராருன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. அதே மாதிரி எந்த ஒரு பிளே நடக்கும்போது கூட உடனே என்ன செய்கிறாங்க, அவங்களுக்குள்ள இருக்க ஒரு பிளே வந்து அவங்க கிரியேட் பண்ணிட்டு தேகோ அவங்களுக்குள்ள இருக்க அது வந்து ஏதோ ஒரு பாதிப்பு உண்டாகிட்டு இருக்கும். அன்றைக்கி அவங்க பார்த்து அங்கே மூலம் அடிச்சுட்டு இருந்தாங்க.
அந்த மாதிரி இருந்தது, இந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதெல்லாம் போயிட்டு இருக்கு. அது மாதிரி இந்த 15 இடத்துல இந்த ப்ளே பண்ணிட்ட பிறகு கூட வந்துட்டு நிறைய அந்த சேஞ்சஸ் வந்து நீங்கள் அவங்க பார்க்கலாம். ஒரு விபி சார் வந்து பார்த்துட்டு சொல்கிறார், கணேசன் நாங்கள் அந்த ரோட்டில் இங்கே பார்த்தேன், இப்படி இருக்குது, இந்த இது இருக்குது, சின்ன அருமையாக இருக்குது, இவ்வளோ அருமையாக இந்த அந்த ஒரு இது இருக்குல்ல, ஒரு சொல்கிற ஒரு அந்த துணி இருக்கு இல்லைங்களா, அந்த தண்ணியின் மீதான அந்த மற்றவங்களுக்கான கொண்டு போகிற அந்த மெசேஜஸ் எல்லாம் இருக்குல்ல, அது போய் சேர தான் செய்யுது. நீங்கள் வந்து கவர்மெண்ட்லேயும் பாருங்கள், அது கொஞ்சம் ஒரு ஷேக்கிங் இருக்க தான் செய்யுது அரசியல் ரீதியாகவும். இதை ஒரு கம்யூனிஸ்ட் பார்த்தாங்கன்னா வேறு மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க இந்த பிளேயை. இது ஒரு வலதுசாரி எடுத்தாலும் இது வேற மாதிரி கையெடுத்து கும்பிடுவான் இதை, புரியுதுங்களா? ஒரு ரைட் விங் பார்த்தாலும் கையெடுத்து கும்பிடுவான், லெஃப்ட் விங் வாங்கினாலும் படுத்துக்கணும். யார் வேணாலும் இந்த பிளேயை வந்து சுதந்திரமாக எடுத்து போகிறதுக்காக ஒரு மாதிரி ஒரு நியூட்ரலான ஒரு பிளே இது. அதனால் அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அனுபவம் கொடுத்ததே சந்தோஷம். அதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சதும் ஒரு சந்தோஷம் அந்த இதெல்லாம் இருக்கு. அதனால் பிளேங்கிறது ஒன்று இங்கே வந்து தொடர்ந்து செய்யுங்க. நான் இன்னைக்கு நான் என்ன மைண்ட் செட்டோட வந்தேன் அப்படின்னாக்கா, நான் அந்த மேக் சயின்ஸ் ப்ராஜெக்டில் நான் வந்து பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, இது சயின்ஸ் ரீதியாக எந்த அளவுக்கு வந்து அதை ரீச் ஆச்சு, ஏதாவது யாராவது சொல்லுவாங்களா அப்படிங்கிறது. பட் நீங்கள் எல்லாருமே உங்களை அப்படியே கம்ப்ளீட்டாக மறந்துட்டு வெறும் ஒரு ஆக்ட்ரஸாக இருந்துட்டு இது நடந்தது, இந்த ஸ்கிரிப்ட் நடந்தது, இந்த இதெல்லாம் வருது இல்லை, அந்த இது வருது. பட் சம்வே ஆர் அதர் நான் வந்து அவங்கள்ட்டேருந்து அந்த வந்து ஒரு ஃபீட்பேக் மாதிரி நான் உங்களுக்கு கேட்குறேன். நான் ஒரு கூகுள் ஃபார்ம் மாதிரி அது கேட்டு அந்த கொஷினர்ஸ் மாதிரி கொடுக்குறேன். அதில் வந்துட்டு நீங்கள் அந்த உங்களுடைய அதுக்கான பதில் வந்துச்சுன்னா என்னோட இந்த ப்ராஜெக்ட்ஸ் கொஞ்சம் உதவியாக இருக்கும். மெயினாக இதில் உள்ள சயின்ஸு நம்ம ரொம்ப முக்கியமானது, தண்ணிக்கு ஏறுறது. இதுக்கு நான் வந்து இந்த பிளே என்னன்னாக்கா, நிறையா இந்த ஆட்களை போய் பார்த்து அவங்கள்ட்ட கேட்டு, இந்த மதுரை முத்திரப்பாளையத்தில் வந்து அரவிந்த், தாமரைக்கோ இவங்கெல்லாம் போய் பார்த்துட்டு, தமிழ் அந்த கோஷியெல்லாம் பார்த்துட்டு அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்கெல்லாம் கேட்டுட்டு, ஆயம்மா என்ன பண்ணுச்சு, என்ன போகுது, இதில் வந்து அந்த ஃபெமினிசம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். அது வந்து நான் பர்பஸாக தான் நான் மாற்றினது. எதுக்கு அந்த அம்மா போய் இது பண்ணணும்? ஊருக்கே குளம் விட்டு நெப்போலியனே தரம் வாங்கினாங்கள ஒரு லேடி, அவங்க ஊருக்கே தண்ணி கொடுத்து, நெப்போலியன் வந்து அங்கே ஓரமாக அங்கே நின்றுட்டு அவன் வந்து இங்கே இருக்கிற ஒருத்தவங்களுக்கு வந்து மண்டபம் கட்டணும், ஊரில் உலகம் கடைசி வரையும் ஞாபகம் வச்சுக்கணுன்ட்டு ஏன் வந்து அவர் ஒரு மண்டபத்தை கட்டணும்? அவனுக்கு ஏன் அதை தோணல் வரணும்? இதுதான் ஷீ இஸ் கிரேட். அதனால தான் அந்த அம்மாவை வந்து இப்படி அவங்க வந்து செஞ்சது வந்து இந்த ஆளுக்கு தப்பாக தெரிஞ்சிருக்கு. அவங்க செஞ்சது வந்து இவருக்கு தப்பாக தெரிஞ்சிச்சு. அந்த மனசு அவருக்கு சஞ்சலப்பட்டுட்டு ஏதாவது மேற்கொண்டு வேற அதாவது கடிப்பட்ட நாய் ஊருக்குள்ள போய் எல்லாரையும் கடிச்சிட்டு வரும்ல, அந்த மாதிரி இவர் போய் இன்னும் யாரையாவது தொந்தரப்படுத்தக்கூடாதுன்ட்டுன்னா அந்த அம்மா செய்கிறாங்க. பரவாயில்ல, நீ அப்படியே தப்பாகவே நினச்சிக்கோ, ஒன்று சரி பண்ணுறதுக்கு என்னுடைய மாளிகையை நான் இடிச்சிக்கிறேன். ஒரு 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 டிபேட்டுக்கான ஒரு இடமா அங்கே வச்சிருக்கிறோம். அது அந்த லேடியை வந்து தவறாக சித்தரிக்கக்கூடாது. அவங்களும் ஒரு ஐக்கனாவே நாமளும் வந்து அவங்கள வந்து போட்டுடணும். எப்படி நெப்போலியன் வந்து அந்த அம்மாவை வந்து பார்த்தானோ, நாம் அப்படி தான் பார்க்கணும். அந்த ஆயி அம்மாவை வந்து நம்ம அப்படி தான் பார்க்கணும். நம்ம இன்னும் காலகட்டத்தில் நம்ம அடுத்து எடுத்துகிட்டு போகிறதுனா கூட நாம் வந்து அவங்கள வந்து ஒரு நல்ல ஐக்கனாவோ, ஒரு நல்ல ஒரு இதோட நம்ம வந்து அவங்கள முன்னெடுத்து ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாக்கா, ஆட்டோமேட்டிக்காக அந்த தண்ணியினுடைய முக்கியத்துவம் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கும். போய் பார்க்குறேங்க. அன்னைக்கு நான் வந்து பிடபிள்யூ இது பசங்களை கூட்டிட்டு போயிட்டு அந்த ஆயி குளத்துக்கு உள்ளாருக்கு ஒரு சின்ன மியூசியம் இருக்கு, வாய்ப்பு இருந்தால் போய் பாருங்க எல்லாரும். அதில் அப்போது அந்த ஃப்ராங்கோ மார்டின் டூப்ளெக்ஸ் பீரியடில் அந்த டைமில் வந்து மிகப்பெரிய ஒரு இன்ஜின் நெய்வேலியிலேருந்து கறி வருதாங்க. நெய்வேலியிலேருந்து கறியை கொண்டாந்து அந்த இன்ஜினை கொளுத்தி அதை வந்து ஸ்டார்ட் பண்ணி அங்கே தண்ணி எடுத்து ஊர் ஃபுல்லாக அனுப்புகிறானுங்க. அங்கே ஊற்று இருந்தது, தண்ணி வந்து ஊற்றுல வந்து தண்ணி வந்தது, அதாவது ஆர்டிசின் வெல், அதுலேருந்து தண்ணி வந்துட்டு இருந்தது, அதுலேருந்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் போயிட்டு 16 போர்வெல் உள்ளே போட்டு உள்ளே இருக்கிற தண்ணியை உறிஞ்சி எல்லாருக்கும் எடுத்து அமைச்சிட்டு இருக்கிறாங்க. 3மே அங்கே இருக்குது. 3மே அதே பிடபிள்யூடி ஆஃபீஸுக்குள்ளே இருக்க அந்த 3 ஆர்டிசின் வெல் மண் போட்டு மூடி கிடக்கு. அதை கனெக்ட் பண்ணுற கனெக்டிங் வெல்லு மண் போட்டு மூடி கிடக்குது. அவங்க யூஸ் பண்ண அவ்வளோ பெரிய அந்த மெஷின் வந்து அங்கே இன்னும் இருக்குது, உள்ளே வச்சிருக்கிறாங்க, ஒரு சாம்பிளுக்கு வச்சிருக்கிறாங்க, ஒரு பெரிய ஹாலில் அப்படியே வச்சிருக்கிறாங்க. பசங்கள்லாம் பார்த்து மிரண்டு போச்சு, இது என்ன சார் ரயில் அப்படின்னு. நான் அந்த மாதிரியா வச்சிருக்கிறாங்க அந்த இது எல்லாரும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம், பக்கத்தில் அதை விட்டுட்டு வெளியே வந்தால் தண்ணி ஓடுற அந்த வழி இருக்கு இல்லையா, நீர் ஓடுற அந்த பாசன வாய்க்கா இருக்குல்ல, அது சாக்கடையாக இருக்கு. எல்லா நீரோடையும் சாக்கடையாக மாற்றிருக்கிறாங்க. எப்படி பாருங்க, குடிக்கிற தண்ணியை கழிவு நீரா அப்படியே அது ஓடுற அந்த பால் ஓடுற வாய்க்கால வந்து
கழிவு நீரை ஆக்குன மாதிரி இருக்குது. அப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம நாகரிகம் அடைஞ்சிருக்கோமா, நம்ம வளர்ந்துட்டோமா, நம்ம சுள்ளுன்னு இருக்கணும் நமக்கு. இல்லை இந்த பிளே ஆக்கும். இந்த பிளே வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நாள் செஞ்சதுக்கும் கடைசி நாள் செஞ்சதுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்தாலும் கடைசி நாள் வந்து பயங்கர ஷேப்பாக இருந்தது. நல்ல வைப்ரேஷன் இருந்தது எல்லாருக்கும், பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும். ஈவன் ஆக்டர்ஸ், ஒவ்வொரு ஆக்டர்ஸும் வந்து அவன் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுற விதம் இருக்குல்ல, அந்த சொல்கிற இது இருக்குல்ல. இப்போ நான் அதுவும் இதை எதிர்பார்க்கறதுக்கு தான் நான் இந்த கேள்வியோட வந்தேன். நான் அன் ஆக்டர் எக்ஸ்பிரஸஸ் இல்லையா, அதுவே தான் டீச்சர். ஒரு டீச்சர் எப்படி கிளாஸ் ரூம்ல போய் எக்ஸ்பிரஸ் பண்ணுறானோ அதுதான் எஜுகேஷன். நீ கண்டென்ட்டை விட நீ நிற்கிற ஸ்டைல், நீ பேசுகிற துணி, அங்கே இருக்கிற 30 பிள்ளைங்க வந்து அப்படியே உள்ள வாங்கிக்க ஒன்று. அதான் ஆக்டர். அன்னைக்கு வந்து அங்கே அவ்வளோ ஒரு நல்லா அருமையாக இருக்கும். இந்த பிளேயை தாண்டி பேசுறதுக்கு நம்ம சொல்கிறேன். ஏன்னா யூஆர் ஆல் ஒர்க்கிங் இன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். நீங்கள் போய் எல்லாரும் எஜுகேஷன் ஓஆர்சி மற்ற இதுக்கெல்லாம் போயிட்டு இருக்கிறீங்க. அந்த இதில் அண்ட் திங்க் அபவுட் இட். அந்த தியேட்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எஜுகேஷன். அதை பேஸ் பண்ணி தான் நான் தொடர்ந்து போயிட்டுருக்கேன். நான் என்ன இப்போ என்சிஆர்டி, ஐசிஎஸ் இல்லை கொஞ்சம் எல்லாம் அந்த பேப்பர்லாம் சப்மிட் பண்ணி உள்ள போயிட்டு வந்துட்டு இருக்கோம் வச்சிங்களேன். எல்லாத்துலேயும் என்னோட மெயின் என்னென்னா சயின்ஸை வந்து தியேட்டரை கம்பைன் பண்ணி, இல்லை வேற எந்த கண்டென்ட்டாக இருந்தாலும் தியேட்டரை கம்பைன் பண்ணி, இல்லை டீச்சரையே தியேட்டர் வந்து ரொம்ப முக்கியம் டீச்சருக்கு கம்பைன் பண்ணி, அந்த பேஸ் தான் நான் வந்து லாஸ்ட் 4-5 இயர்ஸாக நான் தொடர்ந்து அதில் இது பண்ணிட்டு இருக்கேன். அப்போ தியேட்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஈவன் ஒரு ஆக்டராக நீங்கள் வந்துட்டு ஒரு பிளே நடிச்சுட்டு ஒரு 15 நாள் பர்ஃபார்ம் பண்ணிட்டு நீ வீட்டில் போய் நீங்கள் பேசும்போதே உங்களுக்கு வந்து யூ நோ ஹவு டு கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். ஹவு டு கண்ட்ரோல், உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறது தெரியும். நடிக்கலாம் தேவையில்லை, நடிக்க உங்களுக்கு அது நடிப்பு கண்டுபிடிக்க தெரியும். இது நடிப்பு தான் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கவும் தெரியும் இல்லையா ஒரு ஆக்டருக்கு. அதனால இது நமக்கு வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து எல்லாம் ஒரு அருமையான ஒரு பிளேயை வந்து ஆக்சுவலாக இந்த ஒரு வாய்ப்பு இன்னொரு காலகட்டத்தில் வந்துட்டு இந்த ஊர்னியப்பனே வந்து நோபல் பிரைஸ் மாதிரி, ஊர்னியப்பன் அவார்டு மாதிரி பெரிய அவார்டாக வரலாம். ஆமா, ஏன்னா ஊர்னியப்பன் அப்படிங்கிறது ஒரு காயின்டு வேர்டு தான். ஊர்னியப்பன் அப்படிங்கிறது ஒரு காயின்டு வேர்டு. இது வேற ஒன்றும் கிடையாது. ஊரில் தண்ணி வந்துச்சுன்னா, மழை வந்துச்சுன்னா அதை தக்க வச்சுக்கிறதுக்காக வெட்டுற அந்த ஊரணி கோலம் இருக்கு இல்லையா, ஊரணி அந்த இதுதான். அதை ஒரு கடவுளாக மாற்ற ஒரு ஸ்பிரிச்சுவல் சாயத்தை உள்ள போட்டோம்னா அப்போ உப்புளியப்பன் மாதிரி, திருநாகேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய உப்புளியப்பன் மாதிரி ஊர்ணியப்பன் ஆக்கி இது பண்ணிக்க வேண்டியது தான் நம்ம. பட் இட்ஸ் கிரேட். எனக்கும் ஒரு வாய்ப்பு, எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம், கூடி சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல ஒரு மகிழ்ச்சி.